நம்ம வீடியோவில் இட்லி முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவா வச்சு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை நம்ம அது கூட உடச்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நான் 2 இட்லி எடுத்திருக்கேன், அதை பொடி பொடியாக நம்ம பீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு ஒரு இட்லி வச்சு ஒரு முட்டை பொடி மாஸ் சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இது கப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.